மக்களே, விவாத மேடை அழகாக சீட்டில் உட்காந்து ரசிச்சிங்கன்னா இங்கே பேசவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கவங்க வந்து உட்காருங்க. அனல் பறக்கும் விவாத மேடைங்க. எல்லாரும் எங்கே இருந்தாலும் வரவும். நல்ல ஜனரஞ்சகமாக காமெடியாக இருக்க போகுது. யாரு வந்து எல்லாரும் கண்டு கழிக்கவும். விக்டர், என்ன தலைப்பு இன்னைக்கு? குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது கணவனே மனைவியே அப்படின்னு 2 அணியாக பிரிஞ்சு பேச போகிறாங்க. ஏற்கனவே இவர் சொன்னது மாதிரி தான், தலைவர் சதீஷ் சொன்னது மாதிரி தான், விவாதம் இங்கே நடக்கணுமே ஒழிய அங்கே நடக்கக்கூடாது. கைகலப்பு இதெல்லாம் இங்கே பண்ணாதீங்க. நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சுக்கல. அப்படியே அமைதியாக உட்காந்து பாருங்க. எதுவும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு மட்டும் கத்துங்க. முக்கியமாக நான் பேசும்போது எடுத்து கொடுங்க. விக்டர் பேசும்போது கைத்தட்டு வேணும்ன்றதை தான் அப்படி இன்டைரக்டா சொல்றாங்க. ஓகே, விரைவாக நம்ம விவாத மேடைக்கு போகலாம். விவாத மேடைக்கு அணியை பத்தி சொல்லிட்டோம், அணி தலைப்பை பத்தி சொல்லிட்டோம். ஒரு பேச்சு போட்டி இல்ல ஒரு டாக் ஷோ அப்படின்னாலே அதுக்கு ஒரு நடுவர் இருக்கணும் இல்லையா? அந்த நடுவரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த விவாத மேடையை சண்டை இல்லாம பேச்சா இருக்கணும் அப்படின்னு பிரிச்சு உட்கார வச்சு பேச வைக்க போறது நம்மளுடைய நடுவர் ராஜாமணி ராஜாராம் அவர்கள். மர்ஃபி ஏரியாவில் இருக்காங்க. அவர் ஆஜேவா நிறைய பண்ணியிருக்காரு. அதுபோக பட்டிமன்றம் பேசியிருக்கார். பட்டிமன்றம் நடத்தி அவரே நடுவராக இருந்து நடத்தியிருக்காரு. நகைச்சுவையான பேச்சாளரும் கூட. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஷார்ட் ஃபிலிம் வந்து அவர் இயக்கியிருக்காரு, நடிச்சும் இருக்காரு. ஆள் கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து உங்களின் சார்பாகவும் மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இந்த அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விவாத மேடையை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ, கேட்குதுங்களா எல்லாருக்கும்? கடைசி ரோக்கும் கேட்குதா? ஓகே, ரொம்ப கேட்குதா இல்லை கரெக்டாக தான் கேட்குது இல்லை? ஓகே, இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறீங்களா நேம்ஸ்? ஸோ மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் நடத்தும் இந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த விவாத மேடை குழுவின் சார்பாகவும் உங்களை வருக வருகவென வரவேற்கிறோம். 2 டீமும் நீங்கள் ஆக்சுவலாக வந்து உட்காருங்க. நான் இந்த அதிகாருங்க நான் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த விவாத மேடைக்கு வந்து ஒரு டைட்டில் வேணும் அப்படி ரொம்ப கேட்குதோ? விவாத மேடைக்கு வந்து ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு ரூம் போட்டு யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீன் லேது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் போட்டே யோசித்தோம். அந்த ஜூம் போட்டு யோசிக்கும்போது என்ன டைட்டில் வைக்கலான்னு பார்க்கும்போது பொதுவாக நீங்கள் இதெல்லாம் பார்த்து கேட்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே யார் அதிகமாக விட்டு கொடுத்து போகிறது, குழந்தைகள் வளர்க்குறதுல யார் அதிகமாக வந்து வேல்யூ ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். அது வேண்டாம், நம்ம இடையில அந்த மிக்ஸ் வேண்டாம். வடிவேலு மேட்டர்லாம் நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேறு தனியாக ஒரு வடிவேலை போடாதீங்க. ஓகே, ஸோ உட்காந்து யோசித்தோம். ஸோ யோசிக்கும்போது எங்களோட சின்ன மூளையை பெருசாக உருட்டி யோசித்ததில் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி அந்த உருட்டுங்கிற வார்த்தையை உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் பெருசாக சோஷியல் மீடியாவில் இல்லை, ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த உருட்டுங்கிற வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது, குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது ஆண்களா பெண்களா? இந்த டாபிக் என்னங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கணவனா மனைவியா, இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி குடும்ப பாரத்தை அதிகம் உருட்டுவது கணவனே அப்படிங்கிற டீமை வந்து உட்கார சொல்லிடுவோம். கணவனே அப்படிங்கிற டீம் வந்து உட்காந்துருங்க. அவங்க பேரெல்லாம் நான் திருப்பி உங்களை சொல்கிறேன், அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓ இல்லை, நீங்களே பேர் சொல்லிடுறேன் நான். வாங்க உட்காரு. கணவனே, எங்கே வேணா உட்காருங்க, எங்கே வேணா உட்காருங்க. குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது கணவனேங்கிற டீம் இந்த பக்கம், அப்படின்னா மனைவியே அப்படிங்கிற டீம் அந்த பக்கம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க, ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறது எப்பவும் நல்லது. நேம் கால் அவுட் பண்ணுறீங்களா நீங்களே? நேம் நானே சொல்லி நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, இதுக்கு இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் கணவனே. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. உருட்டுவது கணவனே அப்படின்னு சொல்கிறவங்க மனைவியை சப்போர்ட் பண்ணுறவங்க, உருட்டுவது மனைவியே அப்படின்னு சொல்கிறவங்க கணவனை சப்போர்ட் பண்ணுறவங்க.
சிம்பிளாக சொல்ல வேண்டாம், கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இப்போது இந்த இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் எலீட் கும்பலாக இருக்கீங்க. அதனால் உருட்டுறதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உருட்டுவது அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்காக காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு 4 கிலோ பவுடரை தூக்கி மேக்க அப்பிக்கிட்டு வந்து அந்த மனைவி நிற்கும்போது கணவன் அந்த மனைவியை பார்த்து பா நல்லா இருக்குமா அப்படின்னா அது உண்மை. ஓகே, அதே கணவன் அந்த மனைவியை பார்த்து இப்போ உன்னை பார்த்தா டார்லிங் எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே பொன்னியின் செல்வனில் வர்ற ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பொய். பொய்னா ஓரளவு பொய். ஏன்னா அந்த பொன்னியின் செல்வனில் நம்ம ஐஸ்வர்யா ராய் ஓரளவு மேக் அப்பிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதே கணவன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த மனைவியை பார்த்து உன்னை பார்த்தா அப்படியே ஜீன்ஸில் வர்ற ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் உருட்டு. ஸோ இதுதான் பொய்க்கும் உருட்டுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம். ஒரு பொய் ஒரு மெகா சைஸில் சொல்கிறது தான் இந்த உருட்டு. இதுக்கு நம்ம பாலிவுட் கோலிவுட் அப்படின்லாம் போகாமல் நம்மளோட டாலிவுட், அதாவது டாலஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே ஃப்ரிஸ்கோவில் ரிச்வுட்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த ரிச்வுட்ஸ் கம்யூனிட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? ஃப்ரிஸ்கோவில் இருக்க ரிச்வுட்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து யூஸ்வலாக ஒரு 60-70% அதுலேருந்து தான் வருவாங்க. ஓ, யாரோ ஒரு சைடில் சிந்து பாடுறார். அந்த ரிச்சுவல்ஸ் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் இதே மாதிரி உண்மை பொய் உருட்டு அதுக்கான எக்ஸாம்பிள். ஒரு 4 மாமா பனியன் லுங்கியோடு உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது உண்மை. 4 ஆண்டிஸ் 4 ஆண்டி நைட்டியோட ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு ஜாங்கிங் போகிறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பொய், ரைட்? ஆனால் அதே அந்த ரிச்சுவல்ஸில் அம்சமான ஒரு அமெரிக்கன் லேடி சிங்கிள் பீஸோட ஸ்விம் சூட்டில் வச்சுக்கிட்டு ஒரு அப்படியே ஒரு அம்சமான ஒரு அமெரிக்கன் லேடி ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சன்பாத் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது உருட்டு. ஏன்னா ரிச்சுவல்ஸ்குள்ளே அப்படி ஒரு ஆள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட், ஸ்பெஷல் வீசா, ரெட் கார்டு, க்ரீன் கார்டு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அமெரிக்கன் உள்ளே போக முடியும், இல்லாட்டி அவங்களால போக முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் உருட்டு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு உண்மை எது, பொய் எது, உருட்டு எது அப்படின்னுட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இதில் குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது கணவனே. உங்கள் அணியை அப்படியே டக் 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 டக்னு உங்கள் பேர் அப்படியே சொல்லிக்கங்களேன். என்னுடைய பேர் விக்டருங்க. இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுறோம், காலதாமதம் பொறுக்க முடியல. என் பேர் உன்னா. நான் பாக்யா. திவ்யா. சரண்யா. பிரதீப். செல்வன். அருண் கந்தசுவாமி. ஜெகன். ஸோ இந்த டீம் குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது மனைவியே அப்படிங்கிறதுல நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் உண்மை சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஓகே, இந்த பக்கம். வணக்கம், என்னோட பேர் உமா பன்னீர்செல்வம். என் பேர் வேல்விழி. என் பேர் சங்கீதா. வணக்கம், என் பேர் தவச்செல்வி பாலச்சந்தர். வணக்கம், என் பேர் நித்யாதேவி குமார். வணக்கம், என் பேர் பிரியா துரைவேல். என் பேர் நானே சொல்லதுனால அது என் பேருன்னு சொல்லதுனால நான் சிவாதுரை. வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன் கந்தசுவாமி. ஸோ நம்ம நேராக டாப்பிக்கில் போயிடுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசும்போது சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் கூச்சப்படலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது எப்படிடா சொல்கிறது, உருட்டுறது நம்மளோட ஹஸ்பண்டை பற்றியே நம்ம வந்து சொல்ல போகிறோம், நம்ம ஒய்ஃபை பற்றியே சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு கூச்சப்படலாம், வெக்கப்படலாம், கோவப்படலாம், என்ன வேணால் படலாம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஒருவேளை யாருக்காவது இங்கே இருக்கிறவங்கள எக்ஸப்ஷனலாக அப்படி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா உங்கள் ஸ்டோரியை பக்கத்து வீட்டு ஸ்டோரியில் நடக்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ யூ ஹேவ் தட் ஆப்ஷன். ஓகே, இப்போது நான் வந்து டைரெக்டாக வந்து டாபிக் உள்ள போயிடுறேன். ஸோ நீங்கள் எதனால இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எதனால இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க? உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஓகே, இது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி இல்லை, உண்மையான கல நிலவரத்தை சொல்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். உண்மையான கல நிலவரம். ஓகே, கல நிலவரம். வீட்டில் நடக்கிற ஷோவெல்லாங்க வந்து
எப்படி கம்யூனிகேட் பண்ணி சொல்லலான்னு வந்திருக்கோம். ஸோ ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இது எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளாவது உண்மை சொல்லணும்ல, அதுக்காக வந்திருக்கேன். ஓ இல்லை, உருட்டுறது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே பை டிஃபால்ட் பெண்மணிகள் தான் அப்படின்னு கையை தூக்கிட்டேன். டைட்டில் ஃபுல்லாக கூட பலிக்கல. ஒத்துக்கிறீங்க? அப்பப்போ திவ்யா சொன்ன மாதிரி ட்ராமா குயின்ஸ்ன்னு தான் பேர் வைக்கணும். நம்ம தான் வந்து உருட்டுறது ஜாஸ்தின்றதே ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? ஸோ எல்லாரும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்தாச்சு. உருட்டுவது அப்படின்னு அந்த பேர் வந்தோடனே எனக்கு முதல்ல வந்து மனைவி எண்ணெய் சட்டியில் போட்ட கடுகு மாதிரி பொரியிறது தான் நினைப்பு வந்துச்சு. அதனால வந்து மனைவியே அப்படின்னு பேச வந்தேன். ஓ, சும்மா உருட்டுறதுல கடுகு மாதிரி எண்ணெய் சட்டியில். நான் எதுக்காக பேசி வந்திருக்கேன்னா, இங்கே இருக்கிற நிறைய ஆம்பளைங்க என்னை வெளியில் பார்த்து, பாஸ் எங்கள் குரல் எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது, உங்கள்கிட்ட தான் மைக்கு கொடுக்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் உருட்டுறதெல்லாம் மனைவி அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் எங்கள் அப்பா சொல்லிவிட்டார், உனக்கே தெரியும் நம்ம வீட்டில் யார் உருட்டுவான்னு. ஸோ பல தலைமுறைகளுக்கும் சேர்த்து பேசலான்னு தான் நான் இந்த பக்கமாக உட்காந்துருக்கேன். தலைமுறையாக உருட்டிருக்கேன். அதே உருட்டு. அவங்கள மாதிரிலாம் உருட்டி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது வந்து கேட்குதுங்களா? சரி, ஒரு சுய பரிசோதனை. ஒரு நாங்கள் பேச வந்திருக்கிறது வந்து உருட்டுவது கணவர்களே அப்படின்றத நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அதனால் இது ஒரு சுய பரிசோதனை. தமிழில் தெளிவாக சொல்லணும்னா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது தான் கரெக்ட். இதுக்கு பேர் சேம் சைட் கோல் அண்ட் சேஃப் சைட் கோலும்பாங்க. இல்லை, பொதுவாக வந்து கணவர்கள் வந்து அவ்வளோவா உருட்டுவதில்லை. ஏன்னா ஆண் சுமக்கிற பாரங்கிறத சொன்னால் ரொம்ப அழுகாட்சியாக இருக்கும். அது உருட்டு இல்லை, இருந்தாலும் உருட்டி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை இந்த அணிப்பக்கம் உருட்டி விட்டது யாருன்னு தெரில. உருட்டி விட்டாங்க, நான் இங்கே வந்து விழுந்துட்டேன். அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் நடக்கிற அன்றாட டெய்லி நடக்கிற விஷயம் இது. ஸோ அதை வந்து நம்ம எம்டிஎஸ் மேடையில் பேசலாம். ஒரு காமெடி மைக்கு போட்டு சொன்னால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்களே, மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஆமாம், நல்லா நிறைய பேர் முன்னாடி இந்த டாப்பிக்கை பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பெண்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் போர்க்கொடி தூக்குறாங்க ஆரம்பத்திலேயே. அதுக்கு 4 பேர் கை வேற தட்டுறாங்க அங்க. அதாவது வீட்டில் எலியாகவும் வெளியே புலியாகவும் சுற்றி திரியும் சூனா பானாக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொன்னால், பெரியார் வந்துட்டு என்னைக்கு வந்துட்டு கையில் வந்துட்டு கரண்டியையும் புத்தகத்தையும் கொடுத்தாரோ அன்னைக்கே உங்களுடைய கெத்தெல்லாம் போயிடுச்சு. அதை ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப நாளாக மனசில் வந்து நம்ம உருட்டுறதில்லை, நம்ம தான் பாரத்தை சுமந்துட்டுருக்கோன்னு ஆண்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குங்க. அப்படியே ரொம்ப நாளாக நினச்சி அப்படியே அது ஊறி போச்சு. அப்படி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். அவங்க சொன்னது மாதிரி எங்களுக்கும் எல்லாம் தெரியும், கொஞ்சம் வெளியே விட்டு பாருங்கள், நாங்களும் நீங்கள் செய்கிறத நாங்களும் செய்வோம். குடும்ப பாரத்தை கஷ்டப்பட்டு சுமக்கிறது என்னவோ நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான். ஆனால் அதை சுமக்கிற மாதிரி அப்படியே சீனை போட்டுக்கிட்டே போகிறது இதை உட்காந்துருக்காங்கல்ல அந்த ஆம்பளைங்களை தான். அவங்கள பற்றி தான் எப்படிரா இப்படி ஈயம் பூசினாப்லேயும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த உருட்டுற மேட்ரு வந்து பல இடங்களில் பல வகையில் நடக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயமா அலசி ஆராய்வோம். நீங்கள் வந்து சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க ஃபேமிலியில் நடக்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எப்போவுமே. நீங்கள் இந்த பூனைன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, நம்ம அங்கேருந்தே போய்க்குவோம். ஸோ இப்போ இந்த கணவன் இங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு காமனான விஷயம் டாலஸில் எஸ்பெஷலி என்னென்னா, இந்த ட்ராவல் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ட்ராவல் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ், அவங்க அந்த ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு அப்படியே உழைச்சி அப்படியே தேஞ்சு ஓஞ்சு வர்ற மாதிரி ஒரு 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 ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வீட்டில் இல்லாட்டியும் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாருக்காவது இருக்கா? அதாவது சீனை போடுறது உங்களுக்கே இருக்கா? சிறப்பு. அதாவது சீனை போடுறது அது என்ன மாதிரிலாம் உருட்டிருக்காங்க நீங்கள்? இப்போ இல்லை, அது ஒரு காலத்தில் வந்து கேள்விப்படும் போது, இப்போ ஒரு லைக் மேபி 20 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வருவாங்க, மீதி எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு வருவாங்க. அது எப்போ பஸ்ட் ஆச்சு தெரியுங்களா? எப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோமோ அலாக்கா ஏசி சீட்டில் ஊபரில் போய் இறங்கி
அதே ஏசி ஏரோப்ளேனில் இறங்கி போய் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்து உட்காந்துட்டு அப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த பில்டப்லாம் இனிமேல் நடக்காது கண்மணி. இப்பவே கண்ணை கட்டுங்க. கீழே கிட்ட வச்சு சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கேட்கல 4 பேருக்கு. ஹலோ சார், இல்லை இல்லை வேலையை வா இல்லை அந்த ஐயா. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ட்ராவல் ஜாப்புன்னு சொல்லிட்டு, ட்ராவல் ஜாப்பு போயிட்டு வர்ற ஆம்பளைங்க வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கள வெள்ளி சனி ஆயிரம் எங்கேயாவது வெளியில் இழுத்து பாருங்க, அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அப்படியே ஏசி ஃப்ளைட்டில் போயிட்டு ஏசி காரில் போயிட்டு அங்கே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டா நமக்கு தான் தெரியும், கஸ்டமர்கிட்ட என்ன திட்டுவாங்கன்னா எப்படி பண்ணான்னு. இவங்க வீட்டில் உட்காந்துட்டு நீ பாட்டுக்க ஊராக சுற்றுற, இங்கே உன் பிள்ளைக்கு வடிச்சு கொட்டினது இப்போ நீ வந்துட்டா, வந்ததுக்கப்புறம் உனக்கு வடிச்சு கொட்டுறதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக வேலையை பாருன்னு கக்கூஸ்ல இருந்து பேக் யார்டு வர எல்லா வேலையும் அவன்கிட்ட வேலையை வாங்கிடுவாங்க. ரொம்ப இழுக்காதீங்க தம்பி, அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி. சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. இவங்க இவ்வளோ உருட்டுறாங்க. அவர் ஏதோ வேலையை பற்றி பேசினார், இந்த ஐடியில் ஒரு சப்ப மேட்டரை பற்றி பேசினார், இவர் என்னவோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பொண்ணுங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்து உயிரை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொம்மை கடைக்கு போனேங்க நான். இந்த நவராத்திரி சீசன் வந்தால் எல்லோரும் போய் பொம்மை வாங்க போவாங்க. சரின்னு ஆசையாக ஒரு பொம்மையை பார்த்தேன். பொம்மை என்ன பொம்மை, சாதாரண ஒரு பார்பி டால் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 கையோட ஒரு பார்பி டால் வச்சுருக்கான். அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் கலைச்செல்வின்னு வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா இந்த ஊர் கமலா ஹாரிஸ் கூட வச்சுக்கலாம். போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தான் பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பொம்மையில் ஒரு விசேஷமும் இல்லை. அந்த பொம்மை கையில் கொடுத்துருந்தாங்க பாருங்களேன், ஒரு வரைஞ்சி வச்சுருந்தாங்க. எல்லாம் என்னென்ன வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு பொம்மையில் ஒரு கையில், நான் சொல்கிறது 10 கையில், அதில் இருந்த அந்த ஐட்டம்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் என்ன இருந்துச்சு அப்படின்னு. முதல்ல எடுத்த உடனே வந்து அந்த கையில் வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் கார் கீயும், ஓகேவா. இன்னொரு கையில் கரண்டி, இன்னொரு கையில் டாய்லெட் கழுவுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் இன்னொரு கையில் மதர்ஸ் பம்ப்டு மில்கை வச்ச ஒரு டைப்பர் பேகு, இன்னொரு கையில் புல் விடுற கத்தி, ஓகேவா. இன்னொரு கையில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு மட்டை சீவரை, விளக்கமாறு சீவரை சிக்கல் கையில் வச்சுருந்தாங்க. இன்னொரு கையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லாயர்ஸ் போடுற ஒரு கவுனு, ஓகேவா. இம்புட்டு வேலையும் லேப்டாப் இருந்தது, அதில் எல்லாமே இருந்தது. சர்ஜரி பண்ணுற நைஃப்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோணி பையிலேருந்து நம்ம சிறுவாடு காசு சேர்க்குற சுருகு பை வரைக்கும் வச்சுருக்காங்க. இம்புட்டு வேலையும் பண்ணுறாங்க. இம்புட்டு வேலையும் வந்து குடும்ப பாரத்தை அதிகமாக சுமக்கிறது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் இந்த 10 கையில் எந்த கை எடுத்தாலும் எல்லாமே வந்துடுது. இதில் நீங்கள் எங்கே உருட்டுறீங்க? ஆம்பளைங்க தான் நிறைய வந்து எல்லாத்துலேயும் வந்து இதில் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் சொன்னார் மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஊருக்கு போயிட்டு வந்தால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படின்னுட்டு. இது வந்து என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்த ஸ்டோரி. ஓ அப்படியா? என் பேர் ராஜாமணி. சொல்லுங்க. அவர் பேர் ரன்பீர் மணி. சரி. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து மீனா கபூர். சொல்லுங்க. பொண்ணுங்கனாலே ஏதாவது இப்படி ஒன்று வச்சுக்குவீங்களே நீங்கள் தான். இப்போ என்னாச்சு, இதே மாதிரி ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஏன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ரொம்ப ஓடி போய் கலைச்சு போயிட்டு வந்ததுனால இந்த ரன்பீர் மணி வந்து கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்குனாங்களே அதை மறந்துட்டீங்க. கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்குனாங்களே அதை மறந்துட்டீங்க. அதுவும் வருவோம். போய் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போயிருக்காரு, ஏன்னா வெயில போக முடியல. போனதுக்கப்புறமா அங்கேருந்து ரன்பீர் மணி ஃபோன் பண்ணுறாரு மீனா கபூருக்கு. ஃபோன் பண்ணி ஹேய் டார்லிங் அப்படின்னாரு. என்ன இல்லை என்னால் இப்போ வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஏன் வர முடியாது? இல்லை, நான் காரில் ஏறி பார்த்தா எவனோ ஒருத்தன் ஸ்டியரிங்கு, ஆக்சலரேட்டரு, பிரேக்கு, அதுக்கப்புறம் கியரு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னாரு. உடனே அந்த மீனா கபூர் சொன்னாங்க, அட மரண லூஸே, தண்ணி அடிச்சிருக்க, பின் சீட்டை விட்டு இறங்கி முன் சீட்டில் உட்காந்து காரை ஒழுங்காக ஓட்டி வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னாங்க. அதனால் இந்த மண்டேலேருந்து தேர்ஸ்டே போயிட்டு வர்றவங்கலாம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன் உண்மைன்னு இப்பதானே சொன்னீங்க. ரெஸ்ட் தேவைப்படுதுல. உங்களுடைய இதெல்லாம் பெரிய இல்ல அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, நிலைமை அதேதான் இருக்குங்க. 2024 குடும்ப பாரத்தை ஃபர்ஸ்ட் சுமக்கிறதே வந்து ஈக்குவாலிட்டின்னு பேசுறீங்கல்ல, என்னைக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுல அதிகம்னு வந்து உட்கார்ந்து உருட்டுறது உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பொம்மை இல்ல, நம்ம குடும்ப பாரத்தை ஈக்குவல் பொம்மை விடுங்க. பொம்மை இங்க பாருங்க, பொம்மை தான் உங்க பிரச்சனையா? பொம்மை தான் உங்களுக்கு புரியணும்ட்டு அந்த மாதிரி பொம்மைய சொல்லியிருக்காங்க. இல்ல, அதனால தான் அந்த இல்ல, பொம்மையை விடுங்க, பொம்மையை விடுங்க. ஒரே ஒரு செகண்ட், நான் அந்த விஷயத்தை ஒன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓவர்லாப்போட பேசினா, ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்பீக்கர் வந்து பயங்கர எஃபெக்ட்ல இருக்கு. நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களோ, கண்ணாப்பினா எஃபெக்ட் இருக்கு. அதனால கொஞ்சம் ஓவர்லாப் இல்லாம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தனித்தனியாக பேசுங்க, இல்லாட்டி யார் பேசுறதுன்னு கேட்காது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரியே ஆகிடும். இல்லை, அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். நான் சொல்லணுமா? ஏமா இந்த அம்மாவோட புருஷன் இங்க இருக்கீங்களா? இவங்களோட புருஷன் இங்க இருக்காரா? ஏய், யாருப்பா அவரு? லஞ்சம் கொடுத்துட்டாருங்க அவருங்க. எந்திரிச்சு நிக்கலாமே. இல்லையா? இல்ல, ஒன்னு சொல்லணும் அவங்க தலைவா. ஆனா இப்படிலாம் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க. இவ்ளோ நீங்க சொன்னீங்கல்ல மேடம், ஒரு நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல நைட்டு முழுக்க உட்காந்து பாத்துக்கிறாங்க சொல்லிட்டு, அதுக்கு டைப்பர் எடுத்து வைக்கிறது யாரு? டைப்பர் எடுத்து வைக்கிறது யாருன்னு கேட்டேன். கணவனா மனைவியா? நீ இது எதெல்லாம் எடுத்து வைக்கணும்? ஒரு பேக்ல வந்து டைப்பர் எடுத்து வச்சிட்டு இவ்ளோ வேலை ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு வீக்கெண்ட்ல நான் போய் என் ஹஸ்பண்ட கேட்டேன், உங்க மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு. ஒரு வீக்கெண்ட்ல சும்மா நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் போயிட்டு ஹஸ்பண்ட கேட்டேன், உங்க மைண்ட்ல இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சும்மா சிஸ்டம்ல உட்காந்து ரெண்டகா ஓடி இருக்கும். நீங்க சொல்றது வந்து மனைவிகள் பேசுறாங்க. நான் உடனே கேட்டேன், என் மைண்ட்ல என்ன ஓடுது தெரியுமா? இட்லிக்கு மாவாட்டணும், க்ளீன் பண்ணணும், லாண்ட்ரி போடணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விடணும், வரிசையா ஒரு 10 வேலையை அடுக்குனேன். இதெல்லாம் டெய்லி செய்கிறது தானே, நீ செய்ய போகிற இல்லை நான் செய்ய போகிறேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ இதுவாரு அப்படின்னாங்க. ஸோ ஒன்றுமில்லாத வேலையே வந்து அவங்களுக்கும் மைண்டில் அந்த வேலை இருக்கும், செய்யணுன்ற தாட்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் மேபி ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க மைண்டில் தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்காது. ஆனால் அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் அங்கே செய்யணும் வானத்தையே வில்லா வளைக்கணும்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் பாருங்க. ஆனா உன்ன எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா லிஸ்ட் போடுறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கும். அந்த லிஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்றது அவர் வேலையா மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு தலைப்பே வந்துட்டு குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பதாக உருட்டுவது கணவனா மனைவியா?
இதுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன்கள் அதாவது ஆண்களை சுமக்கிறதே ஒரு சக்தி. அப்பேற்பட்ட சக்திக்கே குடும்ப பாரத்தை சுமக்க சக்தி இல்லைன்னு நீங்கள்லாம் பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு 5 நிமிஷம் தாங்க. கணவர் போட்டாருன்னா 1 மணி நேரம் ஆகும். என்ன சொல்றாங்க? ஏம்மா அந்த ஃபின்ஸ்டல் காஃபியை நாமளே இன்ஸ்டாகிராமில் போட்டு கஷ்டப்பட்டு நாம குடிச்சுக்கிறோம். அதில் பாரத்தை அவங்க எங்கே சுமக்குறாங்க? அவங்க குடிக்கிற காப்பியை குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்கல்ல. இதில் எங்கே பாரம்? இந்த மனுஷன் பாத்ரூம் எல்லாம் கழுவுறான்றாரு. இந்த உருட்டுறதுன்னு சொல்கிறப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த ட்ராவல் ஜாப் போனவங்க திங்கள்லேருந்து வியாழன் வர ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து வெளியிலே வரதில்லை. அவங்க வெளியில் வராது காரணம் என்னென்னா, ஏன்னா இவங்க போகிறது எல்லாமே கிளைண்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் விஷயமா போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு டெய்லி ஒரு 4:30க்கெலாம் முடிஞ்சிடும். அவங்களுக்கு ஓசியில் தான் சாப்பாடு, அவங்களுக்கு எல்லாமே ட்ராவல்லேருந்து எல்லாமே கம்பெனி தான் பார்த்துக்குறாங்க. இவங்க அங்கே வந்து எல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அவங்க இங்கே வந்து ரெஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் பண்ணுற மாதிரி அது உருட்டுறது. அது வரும்போது நாங்கள் போயிட்டு இவங்க ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஏசி ரூமில் தான் உட்காந்து மீட்டிங் இது பண்ணுறாங்க. எல்லா மீட்டிங் வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு எதுவும் வந்து அங்கே போய் உட்காந்து இவங்க ரொம்ப கடினமாக உழைச்சிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நாளையிலிருந்து நீங்கள்லாம் கோடாலி கலப்பை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோட்ல போய் உழுகணும். கிரிக்கெட்ல அன்னைக்கே எல்லாம் போச்சு. இவங்க உருவாக்க பாருங்க எல்லாத்தையும் அதுக்கு கணக்கே கிடையாது. நம்ம வீட்டுல என்ன சாப்பிட்டாங்க ஒரு சாப்பாடு சொல்லிடுவோம். அது சமையல் வந்து சொல்லி கொடுக்குவாங்க. அந்த போக்குவாது அவங்க வேணும் போகும். உருட்டுறத வார்த்தை சுமக்கிறது மட்டும் ஒரு பொருள் கூட கிடையாது. எல்லாருமே உருட்டுறது. அது வந்து மனைவியாளருக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும். மனைவியாளருக்கு முன்னாடி அந்த பையனா வந்து மனம் கொடுப்போம். இவன் நம்ம கேட்கக்கூடாது. அதுல அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இல்லை இவங்க இதை வந்து எப்போதுமே சொல்கிறது தான். அந்த 10 கை வந்து 1987 பார்த்தேங்கிறாரு அவர் வந்து அந்த 10 கை உள்ள வேலை செஞ்சதெல்லாம். ஆனால் அந்த ஒவ்வொரு வேலையும் இப்போ அவங்க வீட்டில் இருக்க மனைவி செய்கிறாங்களாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இல்லை எல்லாமே இவங்களே பண்ணுறதா உருட்டிகிட்டே தான் இருக்காங்க. இப்போவும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போவும் இல்ல இப்பவும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க. மனைவி எல்லாமே செஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதுல இல்ல நான் இதுல ஒரு பாயிண்ட் சொல்லணும். அதே மல்டி டாஸ்கிங் வச்சுக்கலாம். அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்றாங்க. 10 கையில 10 வேலை செய்யறாங்க. அதுவே பெரிய உருட்டு தான். ஆக்சுவலா 10 கையில இருக்கிற அந்த கரண்டி அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு யார் சொன்னா? நீ என்ன அந்த லிஸ்ட்ல கரண்டி பெரிய உருட்டு அதுவே பெரிய ஹலோ அது வேலை செய்யறது என்ன வேலைன்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அது நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னா நாங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம். அவ்வளவுதான். செல்வன் பொம்மை ஒரு குறியீடுங்க. பொம்மையை விட்டுருங்க. பொம்மை கையில் இருந்த விஷயம் தான் கணக்கு. டைப்பர் பேக்லாம் நீங்கள் எந்த காலத்துலம்மா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் பொம்மை விஷயம் கிடையாதுங்க. பொம்மை விஷயம் கிடையாது. பொம்மை கையில் இருந்த திங்ஸ் தான் விஷயம். அதை தான் இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த திங்ஸை வச்சு அவங்க கணவனை என்ன பண்றாங்கங்கிறது தான் விஷயம். ஒரே ஒரு கேள்வி. சோ இப்போ அடுத்து
உங்களுக்கு ஒரு இப்போ நான் அடுத்த ஒரு டாபிக் போறேன். இல்ல அது என்ன வேலைன்னு ஒரு 2 வேலை சொல்லுங்களேன். அது என்ன வேலைன்னு சொல்லுங்களேன். காஃபி இந்த கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்றீங்களா, அது என்னன்னு தான் சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை பார்ப்பீங்க? சமையல் கட்டில் போனீங்கன்னா உப்புமான்னு சொல்லி டம்ளரில் உப்புமாவை கொடுப்பீங்க, அந்த வேலையா? உப்புமாவை தட்டில் போடாமல் டம்ளரில் கொடுப்பீங்க, அந்த வேலையா? நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு எதுலையோ இருந்து எதையோ எடுப்பாங்களாம். இது சுத்தப்பை. அவங்க பக்கத்துல இருக்க 2 பேருக்கு ரொம்ப போய் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? இருக்கிறதே பெரிய உருட்டி தாங்க சார். காலையில ஏந்திரிச்சதுலேருந்து பெண்களான எங்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. காலையில ஏந்திரிச்சதுலேருந்து நாங்கள் சமையல் பண்ணுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் யாராவது நான் சில பேர்கிட்ட பேசுறேன், அவங்க சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறோங்க. அப்படி கிடையாது. இவர் இவ்வளோ கதை பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வீட்டம்மா அங்கே வாசலில் உட்காந்து காலையில் லொங்குன்னு அங்கே உட்காந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரில, இவர் ஜாலியாக காலாட்டிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தெரியுதா யார் வந்து அதிகமாக உழைப்பை போடுறாங்க அப்படிங்கிறத இதை சொல்லணும். நான் தலைவர் அப்படி இல்லை, இவர் வீட்டம்மா. ஹலோ, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்ததுனால தான் இவர் காலையில 5 மணிக்கு போய் பால் பாக்கெட் எடுத்து காஃபி போடுறாரு. which is good. நான் தப்பு சொல்லல, அது நல்ல விஷயம். சரி, அதை விடுங்க. ஊர்ல 10 புள்ள பேத்து வளர்த்த அம்மாக்கள்லாம் கம்முன்னு இருப்பாங்க. ஒண்ணு கண்ணுன்னு பேத்துட்டு இந்த மம்மிஸ் கொடுக்குற அளப்பா இருக்கு பாத்தியா? ஐயோ ஏனுங்க, என்ன ஒரு 3 வருஷத்துக்கு டைப்பர் பேக் தூக்குவோம். அதுக்கு மேலே அது பாட்டி ட்ரைனிங் பண்ணலினா அது வீட்டு பிரச்சனை. பட் சரி, ஒரு 3 வருஷத்துக்கு டைப்பர் பேக் தூக்குவோம். அதுக்கப்புறம் அது ஒரு மிடில் ஸ்கூல் போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு போட்டாட்டு கிளம்பி போயிடுது. நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஐயோ நம்ம விளம்பரம் பண்ணி ஆகணும்னா நம்ம வேலை செய்யணும்னு கம்முன்னு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் சொரிய வேண்டியது. இன்னைக்கு லஞ்ச் பிடிச்சிதா சாமி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? உடனே அது எனக்கு பெப்பாப்பிக்கு இட்லி வேணும் அப்படிங்க. சரி, ஒரு கரண்டியை போட்டு இட்லி ஊற்றி கொடுத்தா 5 நிமிஷத்துல வேலை முடியும். பெப்பாப்பிக்கு இட்லி வேணும்னு வைங்க, அதுக்கு முதல்ல சக் பீட்ரூட் கட்டிங், சக் அதை கிரைண்டிங், அதை இட்லியில் ஓடணுமா, அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் போட்டா தான் அந்த புள்ள திங்குமா. அந்த 2 மினிட்ல திங்கிறதுக்கு நாங்கள் காலையில் 2 மணி நேரம் வேலை செய்யணும். அதையே வேற நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சோரே டயர்டாக இருக்கம்மா, காலையில் லஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னு உருட்டோன்னு தேவையாதல்ல. சிவனேன்னு நீ ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிடலாம். கரெக்டா லீடு கொடுத்துட்டீங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த வேலையில இருந்து அப்படியே இந்த கிட்ஸ் சம்பந்தப்பட்ட உருட்டல் இருக்குல்ல, நானே சொல்ல நினைச்சேன். சொல்லுங்க. வேலைகளுக்காக நம்ம அடிச்சுக்க வேணாம், உருட்டுறது யாருன்னு தானே பேச்சு. ஆமா. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வரதுக்காக ஒரு புடவை சட்டை எடுக்கிறோம், இல்லை ஒரு தீபாவளிக்கு எடுக்கிறோம், இல்லை ஊருக்கு போகிறோங்கிறத ஒரு விஷயத்தை அதிகமாக உருட்டுறது யாருன்னு கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். அதிகமாக உருட்டுறது பெண்கள் தான் அப்படின்னு. அந்த டாபிக் யாருமே தொட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய மகளிர் இருக்கிறதுனால நினைக்கிறேன். சரி, இவர் வந்து இல்லை இதே திவ்யா வந்து காலையில் 2 இட்லி சுடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னா. அப்படி அதே திவ்யா துணி துவைக்க முடியலன்னு இன்ஸ்டாகிராமில் பூல்னு அழுகுற. அப்படி என்னன்னு கேளுங்க கொஞ்சம். என் குழந்தைங்க துணி நிறைய ஒரு நாளைக்கு 10 செட்டு அவுத்து போடுதுன்னு போஸ்ட் போட்டு. சங்கீதா, உங்கள் அணியில் இருக்கிற சிவா ஆண்கள் அதிகமாக உருட்டுறாங்களா பெண்கள் அதிகமாக உருட்டுறாங்களான்னு கேட்டுட்டு பெண்களே அதிகம் உருட்டுறாங்கிற அவரே பதில சொல்லிட்டாரு. அதே தெரியாம இன்னும் அவரை முதல் வரிசையில் உட்கார வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன சொன்னீங்க, ஆண்கள்லாம் வந்து நீங்க ஏசி ரூம்ல வேலை செய்றீங்க. நீங்க அதெல்லாம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவ்வளவு உருட்டிட்டீங்க நீங்க. இதே பெரிய உருட்டு. இப்ப நீங்க உருட்டதே பெரிய உருட்டு. இல்ல உண்மை என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம், அவரோட ஒரிஜினல் டாபிக் அவர் பேப்பர்ல ஃபுல்லா அதுதான் எழுதியிருக்காரு. அந்த பக்கம் ஒரு ஆள் கம்மியா இருந்தது, இங்க ஒரு ஆள் இல்ல. ரஜவணி, நான் என்ன நினைக்கிறேன்னா அவரோட அடிமனசுல இருந்த உண்மைகள் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆறு ஒரு நிமிஷம், நான் குழம்புல தெளிவாக தான் இருக்கேன். இது வந்து நிகழ்ச்சி நிரல், நான் எழுதல. இதில் அதிகம் உருட்டுறதா நாங்கள் வெற்றி பெற விரும்பவில்லை. அதனால அந்த அணியை போட்டு தாக்கிறதுக்காக பேசினது. நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் குழம்பினதான் நினைச்சு நீங்க எல்லாம் குழம்பிடாதீங்க டாபிக்கை மாற்றி. திவ்யா சொல்ற மாதிரி அப்படி செய்யலாம்.
உங்க வீட்டில் ஹலோ உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க மேடம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ. உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல வேலையிலா சரிங்களா? இருங்க, எங்க வீட்டு கதையை ஒன்று நான் சொல்லிடுறேன். அந்த மீன் குழம்பு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். சனிக்கிழமை போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா அதே குழம்பு தான். ஓகேவா? இது திங்கக்கிழமை காலையில இட்லிக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும். மதியம் சாப்பாட்டுக்கு அதுல போடுற அதிகபட்ச இன்கிரீடியன்ட் என்ன தெரியுமா? கொஞ்சமா உப்பு. ஓகேவா? ஆனா அதை செஞ்சுவிட்டு நீங்க கொடுக்குற உருட்டு இருக்க, இந்த குழம்பு செய்ய நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன். என்னமோ அந்த மீனோட இந்த அம்மாவே நீந்தின மாதிரி அந்த மீன் நீந்தி அந்த மீன் ஆத்துல இருந்ததை விட அந்த குழம்புல தான் ஜாஸ்தி நாள் இல்ல இல்ல அருண்க்கு ஒரு கேள்வி. உங்க வீட்டுக்காரம்மா மீன் குழம்பு வைக்கும்போது நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் தானே பாத்துட்டு இருந்தீங்க. அத ஒரு வாரம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மீனை கழுவி இருங்க. அந்த மீனு கிட்ட நான் வருத்தத்தை தெரிவிச்சு கழுவுனதெல்லாம் நானு. குழம்புல கடைசியா வந்து கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இந்த குழம்பு இன்னைக்கு நல்லா வந்தது காரணமே நான் போட்ட கொத்தமல்லி தான். இது எவ்வளவு பெரிய உருட்டு. மீன் குழம்பு ஒரு வாரம் வருமா? ஏங்க மீன் குழம்பு ஒரு வாரம் வருமா? இதுலயே தெரியுது. மீன் குழம்பு மிஞ்சி போனா 3 நாள் தான் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். அத ஒரு வாரம் வைக்கிறதுக்குலாம் அது அந்த அளவுக்கு தாங்காது. இதுவே ஒரு பெரிய உருட்டல். அதுவே ஒரு பெரிய உருட்டல். நம்ம அமெரிக்காக்கு நமக்கு அமெரிக்காக்கு வர மீன் குழம்பு சின்ன குண்டால செய்யலாம். லிட்டர் கணக்குல வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஹலோ கொடுப்பீங்க. இல்ல அத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டு ஃப்ரீசர்ல மீன் குழம்பு 1 வருஷம் வச்செல்லாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அது நீங்க பண்ண தப்பு தான். ஏன்னா நீங்க முன்னாடியே உருட்டி இருப்பீங்க. நீ வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி உருட்டி இருப்பீங்க. நான் சொன்னதே கிடையாது. அதனால உருட்டி இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு சேர்த்து சமையல் பண்றேன்னு உருட்டுறது இருக்கு. அது மாதிரி ஒரு எம்டிஎஸ்ல வந்து எவ்ரி இயர் 2 டைம் எங்க வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் 4 ஃப்ரீசர். ஆமா இங்க இருங்க எம்டிஎஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் 4 ஃப்ரீசர் எங்க வீட்ல. நீங்க வீட்ல இருந்தா தான் ஒரு வாரத்துக்கு மீன் குழம்பு இருக்கும். நீங்க சமையல் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? 10 நாள் எம்டிஎஸ்ல லாஸ்ட் இயர்ல ஒரு தடவை குக்கிங் சமையல் வச்சாங்க அங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு 25 பேர் 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க சொல்றாங்களா காலையில நாங்க எந்திரிச்சா யாராவது வீக் டேஸ்ல யாராவது இட்லி போடுறாங்களான்னு கேளுங்க, தோசை சுட்டு கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. காலையில வீணா போன பிரெட் தான் எல்லாத்துக்கும். இங்க இருக்க மக்கள்கிட்ட கேளுங்க, காலையில யாராவது சுட சுட இட்லி பொங்கல் கிடைக்கா, வடை கிடைக்கா? இல்ல, எல்லாம் என்னது பிரெட் தான். தூக்குறாங்க, கைய தூக்குறாங்க. காஸ்கோல வாங்குறோம், சாம்ஸ் கிளப்ல வாங்குறோம், பிரெட் தான் காலையில. ஒரு நிமிஷம், பிரெட் பால். இன்னைக்கு கடுகு, கருவேப்பிலை, அந்த உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து எண்ணெயில போட்டோம்னா சூடு தான். அந்த சூட்ல அந்த உருட்டு தான் மகளிர் தான். இந்த காலத்துல நாங்க தான் சொல்றோம், நான் ஒரு வாரம் நம்ம திருப்பனா நீ சோறுலாம் உண்டாக வந்து வேற மறுக்கிறது ஆகும். அவன் அவங்க சொன்னாங்க வீட்டுல வெளியே புரியுங்க, அவன் ஊரெல்லாம் கட்டிட்டு வருவான், இங்க வந்து வெளியில அடிச்சுவாங்க, தண்ணி கட்டி வேற போவான், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ஆமை அந்த கனவுமாரி பிரியாணி அந்த மாதிரி அது கவுண்டர் பேசுங்க, இல்லைன்னா புது டாபிக். அது அவங்க ஒரு அங்கீகாரம் பண்ணுவாங்க, அப்பவும் அங்கீகாரம் இருக்கணும். இவங்க கொஞ்சம் வந்த உடனே அந்த சமையல் அந்த கடுகு உளுந்த பருப்பு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது. சின்ன தீ பொறிதாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க கணவர்மார்கள் வெளியில போனா அப்படின்னா நம்ம வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியில் போன ட்ராவல் ஜாப்புக்காக வெளியில் போனாலோ இல்லை வந்து லேடிஸ் அவுட்டிங் அப்படின்னு போனாலும் ஒரு வார்த்தை நம்மளை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி பாவம் அவளே வந்து வீட்டை விட்டு வெளியில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிருக்கா, வரப்போ ஏன்னா வருஷத்துல 4 தான் லேடிஸ் அவுட்டிங், எல்லா வாரமும் வெளியே போகிறதா மென் அவுட்டிங். வெளியில் போயிட்டோம்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு பண்ணி எப்போ வரீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்போம். அது அக்கறமா, அது பேர் அக்கறை. அதுக்கு பேர் அக்கறை. எவ்வளவு நேரம் முழிச்சிருக்குது உங்களுக்காக, நான் டெய்லி முழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லையா, நாளைக்கு காலையில நான் ஆஃபீஸ் போக வேண்டாமான்னு அவங்க என்னமோ ஒரு 2 மணி நேரம் வெளியில போயிருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் போனவங்கள ஹலோ, அதுக்கு பேர் லவ். லவ் பிரிஞ்சு இருக்க முடியல. எங்க போனாரோ, என்ன பண்ணாரோ, எங்க விழுந்து கிடக்குறாரோ அப்படிங்கிற ஒரு பயம். 2 மணி நேரத்துல வந்துடுறோம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. தமிழ்ல முதல் வார்த்தை லாவ்ல ஆரம்பிக்க கூடாது. இல்லாவ் இல்லாவ்
இல்லனா இங்க லூசு மாதிரி பாருங்க. எங்கயாவது திரிஞ்சிட்டு நான் ஓபனா இருக்கீங்க. சொல்லிடுறேன். அதனால அதாவது நாங்க கேப்போம் அதிகமாக எங்க போயிருக்காங்க எங்க வராங்கன்னு. அது ஒரு அக்கறை, அது ஒரு காதல். அவரை எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாச பிணைப்பு. அது 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 நீங்க வந்துட்டு நாங்க 2 மணி நேரம் வெளில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உருட்டிட்டு இருப்பீங்க. ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள போய் எங்கேயாவது ஏதாவது குடிச்சிட்டு விழுந்து விழுந்து கிடந்துருமோங்கிற ஒரு பதபதப்பு. எங்க பாருங்க சார், இந்த ஒண்ணு மட்டும் பதில் இந்த போனை எடுத்த உடனே இந்த 10 நிமிஷம் கால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் ஆண் பிள்ளைகள் வந்து நீங்க போன் அடிச்ச உடனே எடுக்கிறீங்க? என்னோட டெக்ஸ்ட் மெசேஜ் நான் ஒரு 100 வாட்டி போன் அடிச்சா உங்க கூட எதுக்கு வீட்டில் பேசுறது பார்த்தாது போன்ல வேற நாங்க பேசணுமா? லைக் எவ்ரி அதர் டே. சி ஒரு விஷயம் டெய்லி நடந்ததுன்னா நம்ம அதை வந்து ரொம்ப கேர் பண்ண மாட்டோம். என்னைக்கோ ஒரு நாள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ராஜாமணி, இதுல வந்து அதிகமாக உருட்டுவது பெண்கள் தாங்கிறதுக்கு இங்கேயே சாட்சி தான். நானும் மைக் எடுத்து 4 தடவை பேச முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. உருட்டுறாங்க. நான் இந்த பக்கத்தை நிறுத்தி கொஞ்சம் நான் பேசுறேன் அப்படிங்கிற இங்க உருட்ட ஆரம்பிக்குது. இது ஏன்னா மகளிர் ஆண்கள் அப்படின்னு வரும்போது உருட்டுறதில்ல மகளிர் தாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆண்கள் உருட்டுவோம். எப்படின்னு வச்சுங்களேன், எல்லாரும் இந்த சம்சார மின்சாரம் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான சீனில் வந்து விசு பொங்குவார், பையன் சொன்னதை கேட்கல அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் ஆணோட உருட்டு. நான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் தெரியலையா, ரத்தம் கொடுத்தேன் தெரியலையா, அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண் உருட்டுவானே தவிர மற்றபடி அதிக உருட்டுகள் மகளிர் தான். பார்த்தாலே தெரியுது எனக்கு. நீங்கள் அந்த பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு வந்து தேங்க்யூ. இல்ல நான் இப்ப குழம்பிட்டேன். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எந்த பக்கம் யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி சொல்றேன், அதிகமாக உருட்டுவது கணவனே பேசுறது இங்க வந்து நாங்க வெற்றி பெற விரும்பவில்லை. என்னோட ஸ்டாண்ட் புரியுதுங்களா? ஏன்னா கணவனே அணுகி பேசினாலும் அதிக உருட்டு கணவன் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க. நீங்க வேணா எந்த பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பாரம் சுமக்குறீங்கன்னு அவங்கள ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. நான் அப்புறமா பதில் சொல்றேன். அதுக்கு என்ன பாரத்தை ஆம்பளைகள் சுமக்குறாங்க நீங்க லிஸ்ட் சொல்லுங்க, நான் சொல்றேன். சிவாவோட டாபிக் வருவான். இல்ல லிஸ்ட் சொல்லுங்க. இருங்க, சிவா கிட்ட சொல்றேன். தான் இருக்கும் கட்சியிலிருந்து அந்த பொதுக்கூட்டத்திலே அடுத்த கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கை உள்ள ஒரே நண்பன் சிவா தான். இங்க ஒரு சீட் இருக்கு, வாங்க சிவா உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். கஷ்டப்படுற இந்த பக்கம் வந்துருமா? ஏங்க உங்களோட விக்கெட் எல்லாம் ஒவ்வொண்ணா போயிட்டு இருக்கும்போது அத பாருங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரரை பத்தி உண்மையை சொல்ல முடியாம ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பரவாயில்லை, மாத்திக்கங்க. அவர் சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இப்போ வந்து வீட்டுக்குள்ள உருட்டுறது சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அடுத்த நாள் ஊர்ல இருந்து வந்தாச்சு, 4 நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டே வந்து இருந்தாரு. ஏதோ ஒரு வேலை சொன்னீங்க, அவர் வந்து இது ஒரு குழாய் சரியில்லை மாட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் மாட்டுறாரு. அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. அந்த அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது, மச்சான் ஊர்லேருந்து வந்தான் மச்சான், விடவே மாட்டிக்கிறாடா, வேலை வாங்கிட்டே இருக்கிறாடா, நான் தாண்டா எல்லாத்தையும் ஊர்லேருந்து வந்த வரைக்கும் வேலையை மிச்சம் வச்சிருக்காடா. அதுதான். அதாவது கணவன்மார்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்று அவருக்கு அமைஞ்சிருக்கிற மனைவி வரமா இருக்கணும், இல்லை ஊருக்கு போன மனைவி வராமல் இருக்கணும். காலையில் கட்டி கொடுக்குற டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு உள்ளே வர வேண்டியது. அப்புறம் வாக்கிங் போயிட்டு வரேன்னு ஜாகிங் போகிறேன்னு போயிட்டு உள்ளே வந்து பயங்கர டயர்டாக. இவ்வளோ தான் நீங்கள் சுமக்கிற பாரமே. நீங்கள் சுமக்கிற மொத்த பாரமும் அவ்வளோதான் இருக்குதுங்க. சொன்னது உங்களுக்கே போய் நல்லா தெரியும். ஏன் அப்படி உட்காருதுக்கா என்ன வேணாலும் பேசக்கூடாது சங்கீதா. கிரிக்கெட் களத்தில் போயிட்டு நீங்கள் அதிக பாரத்தை சுமப்பீங்க. நான் சொல்றேங்க, ஆனா நீங்க கிரிக்கெட்டுக்கு போயிட வேண்டியது. எந்த ஆண்களாவது அந்த குழந்தைங்க வந்துட்டு என்ன படிக்கிறாங்க என்னன்னு தெரியுமா? ஒரு ஆண் நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளை என்னங்க படிக்கிறாங்க, அவர் யோசிக்கிறாரு, நான் எங்க வீட்டம்மாட்டா தான் நான் கேட்கணும், அந்த ஸ்கூலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்க வீட்டம்மாட்டா தான் நான் போன் அடிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பாரத்தை நீங்க சுமக்குறீங்க? நாங்க மனைவி தாங்க சொல்லுவோம். இல்ல அது மட்டும் இல்ல. ஹலோ, நான் ரன்பீர் மணியோட இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். ரன்பீர் மணியோட ஸ்டோரி. நீங்கெல்லாம் வந்து 4 பெட்ரூம் 2 பாத்ரூம்ங்கிறீங்க.
அந்த ரன்பீர் மணியோட ஃபேமிலியில் 4 பெட்ரூம் 15 கிளாசெட். ஏன்னா வாங்குற புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு. எலி வலையானாலும் தனி வலை வேணுங்க. எக்ஸாக்ட்லி. இல்லை 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 கோபிநாத் அவர்களே, சார் இதெல்லாம் பழைய டாபிக்ங்க, ரொம்ப பழைய டாபிக். மென்னெல்லாம் வந்து எவ்வளோ ட்ரெஸ் வார்ட்ரோப்ல வச்சிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப பழசு. தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. கோபிநாத் அவர்களே, கோபிநாத் அவர்களே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். கோபிநாத்தா அவர் ஒரே செகண்ட்ல அந்த மனுஷனை அசிங்கப்படுத்திட்டீங்க. திவ்யா சொல்றாங்க வீடு வாங்குறதுக்கு அந்த பாடுபடுத்துவோம். ஆமாங்க, இங்க உள்ள எத்தனை மனைவிகள் வந்துட்டு பெண்கள் தான் அவங்க கணவர்கள்ட்ட சொல்லி வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு படுத்துவாங்க. கை தூக்க சொல்லுங்க. இங்க உள்ள அத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தாங்க. நீங்க அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஆனா இப்ப நம்ம ஒரே ஒரு டாபிக் போயிட்டோம். அவங்க இந்த கிட்ஸ் பத்தி பேசுனாங்கல்ல, கிட்ஸ் பத்தி பேசுனதுல ஐ திங்க் அவங்க பக்கம் தான் நம்ம ஒத்துக்கிற மாதிரி வருது. ஏன்னா பெண்கள் தான் வீட முதல்ல உங்க பாரத்தை 4 பாயிண்ட் தெளிவா லிஸ்ட் பண்ணுங்க. சும்மா பிள்ளைங்களை வேணான்ட்டீங்க, பொம்மைங்களை வேணான்ட்டீங்க, வீடு சுத்த பையனா எப்படின்னு சொல்லுங்க. என்னங்க இது பச்சை துரோகம், பச்சை பொய்யா இருக்கு. டெய்லி ஹோம் ஒர்க்ல இருந்து அதெல்லாம் நாங்க தாங்க பண்றோம். ஆமா இல்ல 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 இத ஒத்துக்க முடியாது. கிடையவே கிடையாதுங்க. நான் 10 கிளாஸ்க்கு போயிட்டு வந்து சில சமயம் கார்லயே தூங்குவாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பசங்க பின்னாடி பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் கோபிநாத் சார் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன், இது ஒத்துக்க முடியாதுங்க. அவர் சொன்னது இல்ல, நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன். அவருக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இருக்கு அது ஒருத்தர் சொல்லுங்க. பெண்கள் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கிளாसेस எல்லாம் பேக்கப் பண்றது நாங்க தான். டெக்னிக்கலா பார்த்தா என்னைக்காவது முடியல ஒரு கிளாஸ்க்கு கூட்டி போனா, ஓ எனக்கு ஆன் கால் இருக்கு, நான் பிஸியா இருக்கேன், அவசியம் போணுமா, கிளாஸை மாத்தி போட முடியுமா, இவ்வளோ கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு நான் தான் இந்த பையன் தூக்கிட்டு போறேன்னு ஒரே உருட்டா உருட்டிட்டு இருக்காரு. என்னன்னு கேளுங்க. அதுல இன்னொன்னு இருக்கு. வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு போறதும் இருக்கு. இதுனா வெறும் டிரைவ். அப்ப அவரே சொன்னாரு அங்க போன ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை பாப்போம்னு. உட்கார்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு அங்க நான் சொல்லிக்கிறேன் அந்த பாயிண்ட். இந்த கிளாஸை கூட்டிட்டு போறது நான் ஒத்துக்கிறேன், கூட்டிட்டு போறாங்க. ஆனா மண்டே அவங்க கூட்டிட்டு போனா டியூஸ்டே நாங்க கூட்டிட்டு போறோம், புதன்கிழமை அவங்க கூட்டிட்டு போறாங்க, வியாழக்கிழமை நாங்க கூட்டிட்டு போறோம். மண்டே கூட்டிட்டு போயிட்டு உள்ள வந்து அந்த பையனை உள்ள விட்டுட்டு கவுச்ல போய் உட்காந்துப்பாங்க. ஆனா டியூஸ்டே நான் கூட்டிட்டு போயிட்டு உள்ள போய் கிச்சன்ல போய் உடனே காபி போட்டு நைட்டு டிஃபன் பண்ணி தோசை பண்ணி அந்த பாத்திரத்தை கழுவி எல்லா வேலையும் பண்றோம். இதுல எங்க பாரம்? ஈக்குவல். ஐயா கொடு. மெஷின் அதுவே எடுத்துக்குதா? மெஷின் அதுவே எடுத்துக்குதாங்க. அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் 100% ஒத்துக்கிறேன். நம்ம என்ன ஆம்பளைங்க ஓகே கிளாஸ் கூட்டி போயிட்டு வந்துட்டு உட்கார்ந்துருவோம், ஒத்துக்கிறேன். ஆனா லேடிஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்தோடனே நேரா கிச்சனுக்கு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்து, வீட்டில் ஏற்கனவே உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்கிற குழந்தைக்கு கொடுத்து, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. கோபிநாத் அவர்களே பாரம். ஐயா அதாவது குடும்ப பாரத்தை ஹெவியாக சுமக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே சரிசமமாக தான் வேலையை பார்க்குறோம். ஒருத்தங்க இப்போ 2 பேருமே பொருளிட்டுறாங்க, 2 பேருமே எல்லா வீட்டு வேலைகளையும் பார்க்குறாங்க. நான் பார்த்த வேலை இவ்வளவுனா இவ்வளவு பார்த்தேன் தெரியுமான்னு உருட்டுறது மகளிர் தான், மனைவிகள் தான். அதுதான் பாயிண்ட். யாருமே மாற்று கருத்து சொல்லல. சொல்றேன் நான் இவ்ளோ வேலை பண்ணேன்னு பெண்கள் சொல்றாங்கன்னா அது உருட்டுறதே கிடையாது, உண்மைங்கற நான். அதுதான் உண்மை. அதேதான் சொல்றேன். பெண்மணிகள் வேலை செய்யலன்னா சொல்லல. இப்போ ஒரு சனிக்கிழமை 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஊர்ல இருந்து அம்மா அப்பா ஃபோன் பண்றாங்க. கணவனை கேட்டா ஒரு வாரியில முடிப்பாரு,
வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதே மனைவியை கேட்டால் அதை ஏன் கேட்குறீங்க, அடுப்படியை ஒரு 1/2 மணி நேரம் தொடச்சி அப்படியே இந்த பக்கம் மேடையை 1/4 மணி நேரம் தொடச்சி அப்படியே ஹாலுக்கு போய் 1/2 மணி நேரம். எனக்கு ஹால் என்ன 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்குது, இந்த பக்கம் கிச்சனு இந்த பக்கம் ஹாலு. அந்த ஒரு பெட்ரூம் வீட்டில் சில சமயம் நடந்து போக வேண்டியதானே இருக்கு. அந்த வேலையை கொடுக்குற பில்டப்பை தான் சொல்கிறோம். இவங்க வந்து உருட்டுறதுல இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவரு கோபிநாத் அவர்களே, இப்போ நான் உங்க எல்லாருக்குமே ஒரு 2 நிமிஷம் தான் இப்போ நம்மளுக்கு இருக்கு. நம்ம ரேப் அப் பண்ணனும். 2 மினிட்ஸ் தான் இருக்கு. இவங்க அந்த டீம் சொன்னதுக்கு நான் ஒண்ணே சொல்றேன். அவர் சொன்னாரு வந்து இந்த பிள்ளைய சீராட்டி வளர்க்குறேன்னு சொல்றதெல்லாம் சுத்த உருட்டு அப்படின்னாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டே எடுத்துக்குவோம். இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடினாங்கல்ல, எத்தனை கணவன்மார்கள் போய் அந்த டான்ஸ் கோஆர்டினேட்டர் கூட அந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு யாருங்க கோஆர்டினேட் பண்றா, கணவனா மனைவியா? ஆனா ஒருதான் அடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த குழந்தைங்கள 1 மாசமா பிராக்டிஸ்க்கு அனுப்பி இந்த பொறுப்பை எடுத்துக்கிறது யாரு, கணவனா மனைவியா? தெரியும். 3வது வந்து இன்னொன்று அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு பெருசா உருட்டிட்டு இருக்காரதா இவங்க சொல்றாங்க. இவங்க பண்றதே இல்ல, அப்புறம் என்ன பண்ணாமலே தான் இவங்க உருட்டுறாங்க. அவங்க பண்றது எல்லாமே பிக் பாஸ் பாக்குறாங்க. ஆஃப் ஷோர் கால்னு சொல்லிட்டு காலையில அந்த கால்ல இருந்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐபிஎல் மேட்ச் இப்போ அடுத்து வருது, இப்போ அதுல போயிடுவாங்க. இப்போ சம்மர் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட யாரையும் உங்க ஹஸ்பண்ட சொல்லிடுங்க. உங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காரா? உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுற மட்டும் கூடாது. நீங்க வந்துட்டு எல்லாம் விளையாட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஒரு புது சோஃபா வந்திருக்கு, அதை போய் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன மனுஷனை கால் பண்ணா இவங்க நாங்கள் 10 தடவை கால் பண்ணுறோமா. ஆனால் அவங்க அந்த சோஃபா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே உட்காந்து பிக்கிள் பால் விளாண்டுட்டு இருப்பாங்க. இதான் அங்கே நடக்குது. ஸோ ஓகே, நம்ம இதோட வந்து ஒரு என்ன டைம் ஆகி போகுது. சரி சீக்கிரம் ஒரு 30 செகண்ட்ஸ். டாக்டர்ஸ் டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு இங்கே. அங்கே டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு நின்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெண்கள் தான். எல்லாம் விசாரிச்சது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது விசாரிச்சது தான் பெண்கள் தான். ஆனால் மேடையில் வந்து உட்காந்துருந்தது 2 ஆண்கள். ஓகே, உங்களுக்கு 30 செகண்ட்ஸ். அதோட நான் சொல்லிக்கிறேன். நீ என்ன பண்றீங்க? ஒரு அப்பாயின்மென்ட்ல 3 பேர் சொல்றா, 4வது பேர் வந்து அடுத்த சொல்றாங்க, நான் அங்க போறேன் இங்க போறேன் அத பண்ணேன் மீட்டிங். உண்மை உண்மை உண்மை. உங்க சைடு உண்மை. ஓகே, ஒரு நிமிஷம் ஏங்க, ஒரு நிமிஷம் டைம் நடுவர் அவர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு, அதோட க்ளோஸ் பண்ணுங்க. நான் ஒன்னு சொல்றேன். இவங்கெல்லாம் ரொம்ப சில்லித்தனமா வந்துட்டு நான் சமையலறை பார்க்குறேன், நான் வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள எத்தனை ஆண்கள்ல வந்துட்டு லேபர் வார்டுனா என்னன்னு தெரியும்? 5 மாசத்துல வந்துட்டு 3 மாசத்துல எங்களுக்கு எது எடுத்தாலும் வாந்தியா வரும். ரசத்தை கலக்கிட்டு இருக்கும் போதே போய் வாந்தி எடுத்துட்டு வந்துட்டு ரசத்தை வந்துட்டு கலக்குவோம். 5வது மாசத்துல அகோரமா பசிக்கும், அவ்வளோ சாப்பிடுவோம். 7வது மாசத்துல கை காலெல்லாம் வீங்கி போய் நீர் யானை போல இருப்போம். 9வது மாசத்துல அந்த லேபர் வார்டில் போயிட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்து அவ்வளோ பெரிய சுமையை பெற்று எடுத்து நாங்கள் கையில் கொண்டாந்து கொடுப்போம். அதுதான் பெரிய சுமை. இந்த உள்ள ஆண்கள் வந்துட்டு லேபர் வார்டுக்கு போனால் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எத்தனையோ ஆண்கள். அதுதான் சுமை. இவங்க என்னமோ சில்லித்தனமா வந்து உட்காந்துட்டு நாங்கள் சமையல் இருப்போம், நாங்கள் இட்லியை 2 மணி நேரம் நாங்கள் இட்லி சுடுவோம், நாங்கள் பாத்ரூம் கழுவுவோம். 30 செகண்ட்ஸ் முடிஞ்சது. வெரி குட். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கோட முடிப்போம், ஏன்னா வெரி கீ டாபிக். பட் ஒன்ஸ் அகெயின் இப்போ இந்த டாபிக் பார்த்தோம்னா வேலை யார் பண்ணுறாங்கிறது கிடையாது, உருட்டுறது யார் அப்படிங்கிறது தான். இப்போ இவங்க சொன்னதை வச்சு பார்த்தோம்னா பெண்கள் அதிகமாக உருட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து ஒருத்தரே பெண்கள் உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். ஆனால் பரவாயில்ல, உண்மையை எங்கே இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். ஆனால் ஜென்ரலாக இந்த உருட்டுங்கிறது எப்போ வரும்? உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து மதிப்பு தராத போது, ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணாத போது, ஒரு விஷயத்தை நம்ம டேக்கிங் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கும்போது, அப்போ ஒரு பார்ட்டி வந்து தே ஹேவ் டு கோ அண்ட் ஷோ தட். நம்ம ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் நம்ம அதை. ஆக்சுவலாக நம்மளோட ஒர்க்கு கவனிக்கப்படாத போது நம்ம வந்து அந்த ஒர்க்கு கவனிக்கப்படுற மாதிரி நம்ம சில விஷயங்கள் எடுப்போம். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கவனிக்கப்படாத போது அதை ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி கவனிக்கப்பட வைக்க வேண்டிய மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுனால தான் இந்த உருட்டுங்கிற மேட்டரே வருது. ஸோ எங்கேயாவது உங்களுக்கு வந்து உருட்டு நடக்குதுன்னு தோணுச்சுன்னா தட் மீன்ஸ் மேக் ஷுர் தட்
சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுங்க. எல்லாம் பெரிய விஷயமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒய்ஃப் வந்து பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்களா, இல்லை கிளாஸ்ல இருந்து வர்றாங்களா, ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு வந்தோம் டயர்டா இருக்காங்களா, ஒய்ஃபை படுக்க சொல்லி காலை அமுக்கி விடுங்க, தப்பே இல்லை. ஒய்ஃபு கொண்டு வந்து டீ போட்டு கொடுங்க, தப்பே இல்லை, கொஞ்சம் கூட தப்பு இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது உருட்டு நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறையுது அப்படிங்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ட்ராவல் பண்ணிட்டு வர்றவெல்லாம் ஏசியில் தான் உட்காந்துட்டு வரான்னு சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது அங்கே போய் ஃபிசிக்கலி வேலை பண்ணுறது நம்ம இங்கே யூஎஸில் நம்ம யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு மென்டல் டார்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மென்டல் டார்ச்சர் வந்து ரொம்ப டஃப் ஃபிசிக்கல் டார்ச்சரை விட. ஸோ அங்கே போய் சும்மா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனும் நாட் கரெக்ட், ரைட்? ஸோ அதையுமே நம்ம வந்து கொஞ்சம் ரிகக்னைஸ் பண்ணி கற்றுக்குவோம். அப்படி இருந்ததுன்னா கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி யூஎஸில், இந்தியாவில் வந்து இன்றைக்கும் நம்ம பல இடங்களில் பின்தங்கியிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் எல்லாருமே சரிசமமாக தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. There may be few exceptions here and there, but I'm not talking about the exceptions, I'm talking about the norm, right? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆனால் எங்கே யூஎஸில் வந்து நம்ம விட்டுறோன்னா சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. அதை பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த உருட்டுங்கிற மேட்டர் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். வெரி குட், எக்ஸலண்ட், தேங்க்யூ ஸோ வெரி மச்.